டெல்லர்ஸ் லைஃப் இன்னைக்கு வந்து நம்முடைய மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபியை பற்றின ஒரு சின்ன பயோகிராஃபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெஃபியோட சொந்த ஊர் நாகர்கோவில் வந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. ஸ்டெஃபியோட பள்ளி படிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 11th and 12th வந்து விகாஸ் திருச்செங்கோடில் முடிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் வந்து மெட்ராஸில் வந்து பனிமலர் காலேஜில் முடிச்சிருக்காங்க. இந்த 2 காலகட்டத்திலையும் அவங்க வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் படிச்சிருக்கிறாங்க. ஸ்டெஃபி வந்து மெட்ராஸில் உள்ள பனிமலர் காலேஜில் வந்து EEE இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. நான் கூடவே 11th and 12th காலேஜ் இந்த 2 காலகட்டத்திலையுமே ஹாஸ்டலில் தங்கி தாங்க படித்தேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் படிப்பை முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஸ்டெஃபி வந்து செலக்ட் ஆகி HCL அப்படிங்கிற ITI கம்பெனியில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் HCL ஹாஸ்டல் சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குமா. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ராஜி தான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஸ்டெஃபிக்கு கொடுப்பாங்களாம். வீக்கெண்டில் வந்து ஃப்ரெண்டுங்களோட ரூமுக்கு போய் ஸ்டெஃபி வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம். அவங்களே சமைச்சு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்களாம். ஃப்ரெண்டுங்களாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப சூப்பராக சமைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹாஸ்டலில் தங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டு சாப்பாடோட அருமை வந்து ஸ்டெஃபிக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்டெஃபியோட அம்மாவும் சூப்பராக சமைப்பாங்களாம். அவங்களோட கைப்பக்குவம் அப்படியே வந்து ஸ்டெஃபிக்கும் வந்திருக்கு. மெட்ராஸில் வேலை பார்த்துட்டுருக்கலே ஸ்டெஃபிக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கங்க. கணவர் பெயர் வந்து ஷாம். ஸ்டெஃபியோட கணவரோட ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டங்க. அவர் வந்து அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டெஃபி அவங்க கணவரோட அமெரிக்கா போயிடுறாங்க. ஸ்டெஃபியோட கணவர் வந்து சரியான உணவு பிரியறாங்க. அவர் பாராட்டணுங்கிறதுக்காகவே விதவிதமாக அவங்க சமைச்சு கொடுப்பாங்களாம். ஸ்டெஃபி சமைச்சு கொடுக்குற உணவை ருசித்து சாப்பிட்ட அவருடைய கணவர், நீ நல்லா சமைக்கிற, யூடியூப்பில் வந்து ஒரு ஃபுட் பிளாக் ஆரம்பி அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஃபஸ்ட்டு டைம் அவர் கொடுத்துருக்காரு. கணவரோட ஐடியாப்படி ஸ்டெஃபி வந்து கிளாசிக் மசாலா ஹட் அப்படிங்கிற ஒரு சேனலை ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் முழுசுமே இங்கிலீஷ் சேனலுங்க. ஆரம்பத்தில் வியூஸ் எதுவும் போகாத நிலையில் 100 சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் அவருடைய கணவர் வந்து ஒரு DSL கேமரா வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சேனலில் இன்னைய வரைக்கும் 272K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க நாம் எல்லாரும் விரும்புகிற மெட்ராஸ் சமையல் சேனலை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சேனலில் இன்றைக்கி வரைக்கும் 4.51 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸ்டெஃபியோட இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு அவருடைய கணவர் சாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காருங்க. யாரெல்லாம் வந்து ஸ்டெஃபியோட மெட்ராஸ் சமையல் சேனலை வந்து பார்த்துறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெஃபியோட மெட்ராஸ் சமையல் சேனல் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் வந்து ஸ்டெஃபி வந்து சொல்லி கொடுக்குற சமையல் குறிப்புகள் ஒவ்வொன்றும் ரொம்ப எளிமையாகவும் அடுத்தவங்களுக்கு ஈஸியாக புரிகிற விதத்துலையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸ்டெஃபியோட சமையல் குறிப்புகள் ஒவ்வொன்றுமே லைப்ரரியில் அடுக்கி வச்சுருக்கிற புக்கு மாதிரிங்க. அந்த மாதிரி ஒரு நீட்டாக எளிதில் புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் சொல்லி தருவாங்க. அவங்க வந்து ஒரு சமையலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபியை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸ்டெஃபியோட யூடியூப் சேனலை பார்த்து நீங்கள் என்ன ரெசிபி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலேருந்து அமெரிக்கா போனாலும் ஸ்டெஃபியோட தமிழ் ரொம்ப சூப்பராகவும் இயல்பாகவும் இருக்குங்க. இந்த அழகான தம்பதிக்கு வந்து அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அந்த பெண் குழந்தையோட பேர் அலண்ட்ரா. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டெஃபி உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கங்க. அதில் வந்து 554K சப்ஸ்கிரைப் வந்து ரீச் ஆகிருக்காங்க. அந்த சேனலில் குட்டி அலண்ட்ராவோட சுட்டித்தனங்கள், சேட்டைகள், கார்டன் பராமரிப்பு போன்ற வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் கார்டன்லாம் இருக்குங்களா? எந்த மாதிரி கார்டன்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணி போகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வகையில் ஸ்டெஃபியோட பயோகிராஃபியை சுருக்கமாக சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.